மேடம் மேடம் ஓனர் மேடம் ஓனர் மேடம். யார்ப்பா உள்ள வாங்க. நீயா? உனக்கு ஏன் ஞாபகம் இருக்காக்கோ? என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? எப்பவுமே உங்க ஞாபகத்திலே தான் இருக்கேன். என்னது ஏன் ஞாபகத்துல இருக்கியா? என்ன பேச்சு இது? பையன பேச்சு. என் புருஷன் காதல வந்துச்சுன்னா என்ன நினைப்பாரு? மேடம் நீங்க தானே உங்க நினப்பு இருக்கான்னு கேட்டீங்க, அதனால தான் இருக்குன்னு சொன்னேன் மேடம். உங்க வீட தான் நான் இப்ப கட்டிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது உங்க நினப்பு வராம எப்படி? நல்லா தான் பேசியா? 3 மாசத்துல வீட்டை கட்டிடுவேன், சாவியை கையில தந்துருவேன். நான் அது பாட்டுக்கு நாள் போது போயிட்டே தான் இருக்கு. இன்னும் வேலையை முடிச்சு தந்த பாடல ரூபாய் மட்டும் வாங்கிட்டா. மேடம் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிட்டு பெயிண்டிங் ஒர்க் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு மேடம். அதுவும் வீட்டுக்குள்ள ஆரம்பிச்சாச்சு. வெளியே எலிவேஷனுக்கு தான் கொஞ்சம் அதிகமான கலர்ஸ் தேவைப்படுது. நீங்க தந்த பணம் எல்லாம் முடிஞ்சு இப்போ என் கையில இருந்து போட்டு தான் நானே செலவு பண்ணிட்டு இருக்கேன். அதனால என்ன ஒரு 50,000 தந்தீங்கன்னா ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிடுவேன். என்னது என்ன ஒரு 50,000? 5 பைசா கூட தர முடியாது. நீ இழுன்னு இத்தனை நாள போட்டு இழுத்துட்ட வேலைய. அப்பவே முடிச்சிருந்தா நான் தந்த பணம் உனக்கு மிச்சமா இருந்திருக்கும். இப்பயும் அதுக்கு மிச்சமா தான் பணம் தந்திருக்கு. யார்தான் தந்த பணம் எனக்கு மிச்சம் லாபம் வந்துச்சுன்னு சொன்னது? யாரும் வாய் தந்து அந்த மாதிரி சொல்லி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. நீனும் சொல்ல மாட்டா. அதுக்காக இன்னொரு 50,000 என்கிட்ட வாங்கிட்டு போயிடலான்னு வந்திருக்க போல்க. இங்க பார், பெயிண்ட் ஒரு நாள் 2 நாள்ல முடிக்கணும். பால் காய்ப்புக்கு நாள் குறிச்சாச்சு. என்ன 50,000 கிடைக்கும்? நீ வாய் பழந்துட்டு இழுத்துக்கிட்டே போகாத வேலையை. டாக்கு புக்குன்னு 2-3 ஆட்களை விட்டு வேலையை முடிக்க பாரு. மேடம் ஆட்கள்லாம் அது நிறைய தான் இருக்காங்க. பெயிண்ட்டுக்கு தான் ரூபா தேவைப்படுதேன்னு உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். இங்க பார் தம்பி, என்கிட்ட 10 பைசா கூட கிடையாது. இப்போ நானே இருந்த ரூபாயெல்லாம் வாண்ட தந்துட்டு ரூபாய் இல்லாம தான் உட்காந்துட்டு கிடக்கேன். பால் காய்க்கே என் புருஷன்கிட்ட தான் ரூபாய் கேட்க வேண்டியிருக்கு. இதுல என்ன 50,000க்கு நான் எங்க போறது? பேசின ரூபாய் தந்தாச்சு. 2 நாளையில எனக்கு வேலை முடிச்சு கொடுத்துட்டு ஓடி போயிரு. மேடம் என்ன மேடம் ஓடி போயிருன்னு சொல்றீங்க? உங்க வீட்டை நான் தான் கட்டியிருக்கேன். பால் காய்ப்புக்கு நான் வராண்டாமா? பால் காய்ப்புக்கு தானே போன் போட்டு கூப்பிடுவேன், வந்துரு. ரூபா நீ மட்டும் இப்போதைக்கு இங்க வந்துடாத சொல்லிவிட்டேன். மேடம் நான் வேணா அந்த அண்ணன் கிட்ட போன் போட்டு கேட்டு வாங்கிடட்டுமா? என்ன அண்ணன்டா? என் தம்பிட்டையா? இல்ல மேடம் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான். ஆமா, ஹஸ்பண்ட் கிட்ட கேப்பா தருவாரு. அவட்ட கேட்டீனா மாமியார் விளக்கமா தூக்கிட்டு ஓடி வரான். நானே வாய் திறந்து அவட்ட எதுவுமே கேட்க முடியாது. நீ போய் 50,000 வாங்கிடலாம் நினைக்க போல்க. இங்க பா தம்பி, உனக்கு தந்ததே ரொம்ப அதிகம். யார்கிட்ட சொன்னாலும் அந்த வீட்டுக்கு இத்தனை லட்சமா அப்படிங்காவ. ஒரு 10 லட்சத்தை கம்மி பண்ணி பேசியிருக்கணும்னு நானே நிறைய நாள் நினைச்சிருக்கேன். அதிகமா தான் பேசி வாங்கியிருக்க நீ. அதனால வேலையை ஒழுங்கா முடிச்சு கொடுத்துட்டு போறக்கு பாரு. சரிங்க மேடம், 2 நாள்ல எல்லா வேலையும் முடிஞ்சிடும். சரி நான் போயிட்டு வரேன் மேடம். போயிட்டு வா, பால் காய்ப்புக்கு வந்துரு. ஓகே மேடம். அம்மம்மா, இந்த அந்தானி இழுன்னு இழுத்துட்டான். எப்படியே 2 நாளையில வேலை முடிச்சிருவேங்க. அதுக்குள்ள இன்னொரு 50,000 தட்டி தூக்கிட்டு போயிடலாம்ல வந்திருக்கான். எவனுமே நம்ப கூடாதுன்னு இப்பதான் தெரியுது. என் புருஷன்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் சொன்னேன்னு அங்க போய் 50,000 வாங்கினாலும் வாங்கி விடுவான் இவன். எத்தனை லட்சத்தை வாங்கிட்டு பணம் இல்லைன்னு பேயாதான் அலைங்க அந்த பில்டர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாதிக்கு பாதி கொள்ளலாம அடிச்சிருப்பான். ஆனா கேட்டா கை காசு போட்டு கட்டி தாரேங்க. இவன் சொல்லிட்டா நான் அப்படியே நம்பிடுவேனாக்கோ. எல்லாம் பொய்ய ஏமாத்து வேலையுமா தான் இருக்கு. சேகரி, தம்பி சேகரி, இங்க வாப்பு. எனக்கா? எல்லாம் நம்ம வீடு கட்டியெல்லாம் இன்ஜினியர் ஆகி வந்தா. இப்போ வீட்டு வேலை முடிய போதான், பெயிண்டிங் மட்டும் தான் இருக்குதான். என்ன 2 நாளையில அதுவும் முடிஞ்சிருமா? ஆமாக்கா, நானும் போய் பார்த்துட்டு வந்தேன். போன வாரமே முடிய வேண்டியது என்ன இழுன்னு இழுத்துட்டு கிடக்கா. என்ன 50,000 வாங்கிட்டு போயிடலான்னு வந்திருக்கான் அவன். அப்படியா? என்கிட்ட 25,000 கேட்டாக்கா. கொடுத்துட்டியா? இல்லக்கா, வாங்கிட்டு கேட்காம எப்படி கொடுப்பேன்? ஒத்த பைசா அவன் கேட்டானி கொடுத்துறாத. அவனுக்கு ஏற்கனவே நிறைய பணம் கொடுத்தாச்சு. ஒழுங்கா பெயிண்ட் அடிச்சு வீட்டு சாவி தந்துட்டு போச்சு இல்ல அவனே. முடிச்சிருவாக்கா, அதான் 2 நாள் முடிச்சிருவேன் இருக்கல்ல. அதெல்லாம் பர்ஃபெக்ட்டா முடிச்சு தந்துருவேன். சரிப்பு தம்பி சேகரி, சீக்கிரமா பால் காய்ப்பு வைக்கணும்ல. அடுத்த மாசம் நல்ல நாள் இருக்குது. அன்னைக்கு பால் காய்ப்பு வச்சிடலான்னு பாக்கேன். சரிக்கா, அடுத்த மாசம் என்ன, அடுத்த வாரமே கூட வச்சிடலாம். இந்த மாசம் தான் முடிய போதில்ல, 5-6 நாள் தானே இருக்கு. அடுத்த மாசம் பிறந்தவனே பால் காய்ப்பு வச்சிட வேண்டியதான். சரிக்கா, அப்ப அதுக்கான வேலை எல்லாம் பார்க்கணும்ல. ஆமா பூ, முதல்ல மாமாட்ட இந்த நல்ல விஷயத்தை சொல்லணும். அப்புறம் பால் காய்ப்புக்கு எல்லாரையும் அழைக்கணும். பால் காய்ப்புக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணணும். ஏக்கா, ஏற்பாடு தானே நான் பாத்துக்கிறேன். பந்தலுக்கு சொல்லணும், சாப்பாட்டுக்கு சொல்லணும், மைக் செட்டுக்கு சொல்லணும், சேர் பெஞ்சுக்கு சொல்லணும், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்க்கா. முதல்ல சமையல்காரனை பிடிக்கணும். ஏக்கா, அதுக்கு தான் இருக்கவே இருக்க நெட்ட மாதிரி. அவளே புக் பண்ணிடலாம். வேண்டாம் தம்பி சேகரி, பெரிய ஃபங்க்ஷன் வைக்க போறோம், வேற ஆளை பார்த்து கொடுப்போம். வேண்டாக்கா, நெட்ட மாதிரி சூப்பரா டேஸ்டா செய்வா எல்லாத்தையும். அவ பிரியாணி செஞ்சாலே போதும். அவ்வளவு வேற வாய முடி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாவே. பிரியாணி எல்லாம் வேண்டாம், வேற ஏற்பாடு பண்ணணும். வேற ஏற்பாடுனா மட்டன் குழம்பு, சோறு அந்த மாதிரியா?
இந்த வீடு விஷயத்த முதல்ல என் புருஷனுக்கு தான் போன் போட்டு சொல்லணும். ஏன்னா நானும் அவரையும் பிள்ளைகளும் தான் அந்த வீட்டில் சேர்ந்து வாழ போறோம். முதல்ல அவர்கிட்ட இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லுவோம். ஏங்க நம்ம வாழ போற வீடு ரெடி ஆயிட்டுன்னு சொல்லணும். ஹலோ ஏங்க என்ன சரோ? ஏங்க ஒரு குட்டி நியூஸ். என்ன சரோ, நான் மறுபடியும் அப்பாவை போறேனா? என்னது இது பேச்சு பையன பேச்சு? குட்டி நியூஸ்னா அது மட்டும் தான் முழுக்க உலகத்துல. அப்படியே என்னமோ என் கூடவே வந்து கும்மி அடிச்சிட்டு கிடக்க மாட்டேன். அப்பாவை போறேன்னா தாத்தாவை போறேன்னு கேள்வி வேற. அதுக்குல வாய்ப்பே கிடையாது. ஏன் சரோ, ஏன் இப்படி பேசுற? நம்மளுக்கு என்ன வயசாயிட்டு? சின்ன பிள்ளைகள் தானே இருக்கு, என்ன கூட 2 3 பெத்துக்கலாம் சரோ. போதும் போதும், இதுல பெத்து வளர்க்கக்கே நான் பட்டிருக்க கஷ்டம் கொஞ்சம் கிடையாது. படாத கஷ்டம் எல்லாம் பட்டாச்சு. இதுல என்ன 2 3 வேற உங்களுக்கு? நான் சொல்ல வந்த விஷயமே வேற. சொல்லி முடிக்கல நீங்க பாட்டுக்கு ஒன்று புரிஞ்சுட்டு பேச ஆரம்பிச்சிட வேண்டியது. அதுல என் வயிற்றச்செல்லாம் கொட்ட வேண்டியது சேர்த்து. சரோ, நீ குட் நியூஸ்னு சொன்னல, அதனாலதான் கேட்டேன். சரி சரி, நீயே சொல்லு, என்ன விஷயம்? என் புருஷனே நீ சந்தோஷமா ஒரு விஷயத்த சொல்லிக்கு வந்தேன். என் மூடையே அப்செட் பண்ணிவிட்டிய. நான் ஆசைப்பட்டுக்கிட்டு கிடக்கும்போது என் புருஷன் வந்துட மாட்டாரா நினைக்கும் போது பாரு எல்லாமே பட்டுக்கிட்டிய. ஒரு போன் இல்ல, ஒரு வீடியோ கால் இல்ல. நானே போட்டு போட்டு நல்லா இருக்கீங்களா இருக்கீங்களா தின்னியலான்னு கேட்கணும். அப்பயும் வேலை இருக்குன்னு என்கிட்ட நீங்க ஒழுங்கா கூட பேச மாட்டிய. இப்ப பேச்செல்லாம் புதுசாதான் இருக்கு. சரோ, நான் உண்மையில அப்ப ரொம்ப பிஸியா இருந்தேன் சரோ. அதனாலதான் உன் கூட ரொம்ப பேச முடியல. ஒரு நிமிஷத்தையும் ரொம்ப பயனுள்ளதா கழிக்க வேண்டியிருக்கும் வெளிநாட்டுல எல்லாம். நம்ம ஊர் மாதிரி கிடையாது சரோ. ஆமா, நீங்க மட்டும் தான் பயனுள்ளதா வாழ்ந்தீங்க. நாங்கெல்லாம் ஒரு நிமிஷத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு கிடக்கோம். இந்த குடும்பத்துக்காகவும் நம்ம பெத்த பிள்ளைகளுக்காகவும் எவ்வளவு வாடி இருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். என் கால்ல கிடக்க செருப்புக்கும் தெரியும். அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா எப்படி புரியும்? சரி சரோ, ஏதோ குட் நியூஸ்னு ஆரம்பிச்சா அதை விட்டுட்டு ஏதோ பேசிட்டு இருக்கா, அதை சொல்லு சரோ. சொல்லி அது நம்ம வாழ்றதுக்கு ஒரு வீடு கட்டணும்ல. அந்த வீட்டு வேலை இன்னும் 2 நாளையில முடிய போகுது. அதான் அடுத்த மாசம் பாலை காய்ச்சி நம்ம குடி போயிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஓ அப்படியா சரோ? அப்படியா சாரோவா? நான் எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன், இப்படி சாதாரணமா கேட்டுக்கிட்டு இருக்கியே. இங்க பாருங்க, நீங்களும் நானும் நம்ம பிள்ளை இருந்தாலும் வாழ போறோம். அந்த சந்தோஷம் உங்க முகத்துல இருந்த மாதிரி இல்லையே. ஒழுங்கா இப்பவாது கிளம்பிங்க வாங்க. பால் காய்ப்ப எப்படி நடத்தலாம், எல்லாருக்கும் ட்ரெஸ் எங்க போய் எடுக்கலாம், எவ்வளவு பேரை கூப்பிடலாம், நம்ம வீட்டுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் வாங்கி போடலாம், இதெல்லாம் நம்ம கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டி இருக்கு. அதனால தான் சொல்லியே சீக்கிரமா கிளம்பிங்க வாங்க. சரோ, என்ன 1 மாசம் இருக்குல்ல, அடுத்த மாசம் தானே, மெதுவா பாத்துக்கலாம் சரோ. அடுத்த மாசம் நீ ரொம்ப சாவகாசமா இருக்காண்டா. என்ன இந்த மாசம் முடியறதுக்கு 3 நாள் தான் இருக்கு. அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு பேசுங்க. நானே நாள் கம்மியா இருக்கேன், எப்படி வேலை முடிக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்னடான்னா 1 மாசம் இருக்குங்கிறிய. இங்க பாருங்க, அது நம்ம வீடு. அந்த வீட்டுல எப்படி வாழ்றது, எப்படி பால் காய்ப்பு நடத்துறதுன்னு நம்ம பேசி முடிவெடுக்கணும். அதுக்கு பிறகு நம்ம தான் அந்த வீட்டுல சேர்ந்து வாழ போறோம். என்ன அம்மா தங்கச்சின்னு அவங்க அம்மாட்ட கேட்டுட்டு அங்கேயே கிடக்காதுங்க. அவியலையும் பால் காய்ப்புக்கு வர சொல்லிட்டு நீங்க முன்னக்கூட்டியே வாங்க. இங்கதான் நம்ம எல்லாரும் இருக்க போறோம். உங்க அம்மைக்கு வரக்கு இஷ்டம் இல்லைன்னா அங்கேயே இருந்துட்டு போட்டோம். ஆனா நீங்க என்ன என் கூட தான் இருக்கணும். நான் சொன்னது புரியும்னு நினைக்கிறேன். நம்ம வீடு தான் கட்டியிருக்கு. புரியுது சரோ. இங்க பாருங்க, நான் சொன்னதை உங்க அம்மா காதுல போட்டு வைங்க. உங்க அம்மிட்ட சொல்லிட்டு நாளைக்கு காலையிலயாவது கிளம்பிங்க வந்துருங்க. ஏகப்பட்ட வேலை கிடக்கு சொல்லிவிட்டேன். சரி சரோ, எங்க அம்மாட்ட சொல்லிட்டு வாரேன். சரி போன வைங்க. சரி சந்தோஷமா போன் போட்டேன். மூட அப்செட் பண்ணிட்டாரு. வெளிநாட்டுல இருக்கும்போது தான் வேலை பாரு. இங்க வந்ததுக்கு வரங்க அம்மான்ட்டு கிடக்காரு. எனக்குதான் பொண்டாட்டி பிள்ளைன்ட்டு வருவாரோ தெரியல. சரோ தான் போன் பண்ணாமா? அதுக்கெல்லாம் இல்லம்மா, எங்களுக்கு வீடு கட்டிட்டு இருந்தோம்ல, நம்ம எல்லாருக்கும்மா. ஆமாம்மா, நம்ம எல்லாருக்கும் தான், நம்ம தாங்க இருக்க போறோம். ஏமா, அந்த ஊருக்கு என்ன குறைச்சல்? நல்லா தானே இருக்கு. சரோ வீட்டு வேலை ஆரம்பிக்கும் போதே சொல்லிதாம செஞ்சா. இப்ப என்ன புதுசா எப்படி பேசுறீங்க?
அம்மா அப்படி எப்படிம்மா சொல்லுவாங்க? தனியா எங்களுக்குன்னு தானே வீடு கட்டியிருக்கோம். உங்களுக்குன்னு கட்டியிருக்கலாம், உன் பேர்லயே கட்டியிருக்கு. இல்ல, உன் பேருக்கு தான் எழுதி தருவாங்கள. என்னைக்கா இருந்தாலும் அது உன் பொண்டாட்டி சொத்துதான். இல்ல, உன் மாமியார் சொத்துதான். நீ போய் அங்க கௌரவமாவும் இருக்க முடியாது, நானும் அங்க வந்து கௌரவமா இருக்க முடியாது. அதனால அம்மா சொல்லியது கேளு சரத்து பாபு. உன் பொண்டாட்டி வந்து இந்த வீட்ல இருந்தாலும் நம்மளுக்கு கௌரவம். நம்ம அங்க போய் இருக்கிறதுல ஒரு கௌரவம் கிடையாது. அதனால அங்கெல்லாம் நம்ம போகக்கூடாது சொல்லிவிட்டேன். அம்மா வீட்டு வேலை முடிஞ்சிடுச்சாம்மா, பால் காய்ச்சணுமா அடுத்த மாசம். அதுக்கப்புறம் எல்லாரும் அங்கதான் இருக்கணும்னு சரோ சொல்லிட்டு இருக்காமா. அவ சொல்லுவா, அவளுக்கு ஒரு வேலை இல்ல. புருஷ வீட்ல வந்து இருக்கணும்னு அவளுக்கு நினைப்பு இல்ல. வீடு கட்டியாளா, மாளிகை கட்டியாளா, அதுக்காக நம்ம அங்க போய் அடிமையா கிடக்க முடியுமா? அவளுக்கு புருஷன் வேணும்னு நினைச்சா இங்க வந்து இருக்க சொல்லு. இல்லையா அந்த ஆள அவ வீட்ல இருக்க சொல்லு. நம்மளால அங்க போய் இருக்க முடியாது. ஏ பாரு சரத்து பாபு, நீயும் போக கூடாது, நாங்களும் வர மாட்டோம். ஒழுங்கா எங்களுக்கு துணையா நீ இங்க தான் இருக்கணும் சொல்லிவிட்டேன். உன் தங்கச்சிக்கு சீக்கிரமா ஒரு மாப்பிளைய பார்த்து கட்டி கொடுக்கணும். அங்க போய் இருந்தா எதுவும் நடக்காது, அது மனசுல வச்சுக்க சொல்லிட்டேன். இந்த ஊர்ல இருந்தாலும் 4 பேர் பொண்ணு கேட்டு வருவாங்க. அங்க போனா இப்படி ஒரு பிள்ளை இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இல்ல, உன் பொண்டாட்டி தான் அழகான மாப்பிளைய பார்த்து தந்துருவாள. அவளே அவன் தம்பிக்கு ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு துப்பு இல்லாம இருக்கா. நான் பார்த்து தந்தாலும் அதுல 1008 குறை சொல்லிட்டு திரிவா. அதனால நம்மளுக்கு அந்த ஊரும் செட் ஆகாது, உன் பொண்டாட்டியும் செட் ஆக மாட்டா சொல்லிவிட்டேன். இதுக்கு மேல பொண்டாட்டி கூப்பிட்டா அங்கதான் போவேன்னு சொல்லிட்டு இருந்தா உன் அம்மையும் தங்கச்சி தாள முழுகிட்டு போயிரு. அம்மா ஏமா இப்படி பேசுறீங்க? நான் சரியா தான் பேசிட்டு இருக்கேன் சரத்து பாபு. இதுக்கு மேல உன் இஷ்டம், நான் எதுவும் சொல்ல விரும்பல. அவளா நாங்களான்னு நீ முடிவு பண்ணிக்க. உன் பொண்டாட்டிகிட்டயும் சொல்லிரு. அம்மா என்னது இது, அம்மா இப்படி சொல்லிட்டு போறாங்க? சரோ என்னடான்னா இவ்வளவு ஆசைப்பட்டுட்டு இருக்கா. நான் கூட வீட்டு வேலை முடிஞ்ச உடனே அங்க மொத்தமா இருக்க போறோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அம்மா சொல்றது பார்த்தா எதுவுமே நடக்காது போல இருக்கு. எப்படி அம்மா சம்மதிக்க வைக்கிறது? சத்யா, 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 ஹாய். சத்யா, ஓனர் வீட்டு வேலை முடிய போகுது. அப்படியா? ஆமா, இன்னும் 2 நாள்ல முடிஞ்சிடும். 2 நாளுக்கு அப்புறம் நான் இந்த பக்கமே வரமாட்டேன். என்ன சொல்றீங்க? வர மாட்டீங்களா? ஏன் வர மாட்டீங்க? ஏன் வர முடியாது? உங்களை பார்க்காம நான் எப்படி இருக்க முடியும்? அதான் எனக்கும் புரியல, உன்னைய பார்க்காம எப்படி இருக்க முடியும்னு தெரியல. வேலை வேற முடிய போகுது. உனக்காக தான் இவ்வளோ நாள் இந்த வேலையை இழுக்கடிச்சு செஞ்சிருக்கேன். இனிமேலும் இழுக்க முடியாது சத்யா, 2 நாள்ல முடிய போகுது. அப்படின்னா அதுக்கப்புறம் இங்க வரவே மாட்டீங்களா? வருவேன், பால் காய்ப்பு அன்னைக்கு வருவேன். என்னது, பால் காய்ப்புக்கா? ஆமா, அதுக்கப்புறம் நான் வரவே மாட்டேன் சத்யா. வந்தாலும் ஓனருக்கா எதுக்கு இந்த பையன் இங்க வரான்னு விசாரிப்பாங்க. இவ்வளவு நாள் வேலை இருந்துச்சுன்னு வந்தேன், இதுக்கப்புறம் வர முடியாது சத்யா. என்ன திடீர்னு இப்படி சொல்றீங்க? உங்களை பார்க்காம பேசாம எப்படி இருக்க முடியும்? அதான் எனக்கும் புரியல. இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? சரி சத்யா, நான் ஒன்று சொல்லட்டுமா? என்ன? ஓனர் வீட்டு பால் காய்ப்புக்கு நான் வரேன். அப்போ நீ என் கூட வரியா? எதுக்கு பால் காய்ப்புக்கா? அதுக்கு ஏற்கனவே எங்க அம்மா போவாங்க. பால் காய்ப்புக்கு நீ வர வேண்டாம், என் கூட நீ வந்து. என்ன சொல்றீங்க? ஆமா சத்யா, நம்ம 2 பேரும் பேசினாலே உங்க அம்மா கோவப்படுறாங்க. லவ் பண்றேன்னு சொன்னா சேர்த்தா வைக்க போறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு ஐடியாவை யோசிச்சிருக்கேன். பேசாம நீ என் கூட வந்துரு சத்யா. நம்ம 2 பேரும் கோயில்ல போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லனா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற? திடுதிப்புன்னு இப்படி கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத சத்யா, தான் நான் இருக்கேன்ல. இனி நீ வாழப்போற வாழ்க்கை என் கூட தான். அப்படி இருக்கும்போது எதுக்காக பயப்படணும்? உன்னை நான் ஏமாத்திட்டு போக மாட்டேன் சத்யா. நானும் ஒரு நல்ல ஃபேமிலி பையன்தான். உங்க குடும்பம் எங்க இருக்கு? அதை நான் உனக்கு சொல்றேன் சத்யா. நீயும் பார்க்க தானே போற எல்லாரையும். இல்ல, எனக்கு பயமா இருக்கே. பயப்படாதுன்னு சொல்றேன்ல. லவ் பண்றவங்க பயமே படக்கூடாது. அப்படி பயம் இருந்தா லவ்வே பண்ணக்கூடாது. ஓனர் வீட்டு பால் காய்ப்பு அன்னைக்கு நம்ம ஓடி போயிடலாம். என்ன இப்படி சொல்றீங்க? ஆமா, அன்னைக்கு தானே உங்க வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் பால் காய்ப்புக்கு போயிருவாங்கல்ல. அவங்களாம் அங்க வந்த உடனே நான் உடனே இங்க வந்துடுறேன். நீ கிளம்பி ரெடியாயிரு, நம்ம போயிட்டே இருக்கலாம். என்ன சொல்ற சத்யா? பயமா இருக்கே. எங்க அம்மாட்ட கேட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்களேன். சத்யா, அதெல்லாம் நடக்க சான்ஸே இல்ல. இல்ல, நீங்க ஒரு தடவை எங்க வீட்ல வந்து பேசிதான் பாருங்களேன். இங்க பாரு சத்யா, உங்க வீட்லயே யாருமே ஒத்துக்கிட மாட்டாங்க, எங்க வீட்லயும் ஒத்துக்கிட மாட்டாங்க. வீட்டுல சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் அதுக்கு தான் சொல்றேன், நம்ம 2 பேரும் ஓடி போயிடலான்னு. இல்ல இல்ல, நீங்க வீட்ல வந்து பொண்ணு கேளுங்க. உங்க வீட்லயும் என்னை பத்தி சொல்லுங்க. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னால இதை பத்தி எதுவும் யோசிக்க முடியாது. சத்யா, நீ சொன்னா கேட்கவே மாட்டியா? தேவையில்லாம இந்த ரிஸ்க பெருசாக்கிட்டு இருக்க. பரவாயில்ல, நீங்க வந்து பொண்ணு கேளுங்க. அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு பாப்போம். சரி சத்யா, நீ சொன்னதுக்காக எங்க வீட்லயும் நான் பேசுறேன். உங்க வீட்லயும் வந்து பொண்ணு கேட்கறேன். அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு பாப்போம். ஆனா அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீ என்ன செய்வ? அதுக்கப்புறம் யோசிக்கலாம். அதுக்கப்புறம்லாம் யோசிக்கவே தேவையில்ல. நான் சொன்னதுதான் கரெக்ட். ஓனர் வீட்டு பால் காய்ப்பு அன்னைக்கு நம்ம ஓடிடலாம்.
யாருக்கும் எந்த டவுட்டுமே வராது. நீங்க அதையே பத்தி பேசாதீங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்னது செய்யுங்க. உங்க வீட்ல பேசுங்க, எல்லாரையும் கூட்டிட்டு வந்து பொண்ணு கேளுங்க. எங்க வீட்லலாம் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க சத்யா. இப்படி சொன்னா எப்படி? கேட்டு பார்த்தா தானே தெரியும். சரி சத்யா, அதான் சொன்னேனே, உனக்காக நான் கேட்கறேன். எங்க வீட்லயும் கேட்கறேன், உங்க வீட்லயும் வந்து நான் கேட்கறேன். ஆனா யாருமே ஒத்துக்கலனா நான் சொன்ன முடிவுக்கு தான் நீ ஒத்து வரணும். புரியுதா? பார்க்கலாம். பார்க்கலாம்ல இல்ல, அதான் முடிவு. நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடு. நான் போயிட்டு வரேன் சத்யா. சரி, போயிட்டு வாங்க.